இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. லிவிங் ஸ்டோன் தினசரி தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம். நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் 24:15. நீதிமான்களும் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருந்தது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு நம்பிக்கை அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று சொல்லி அவர் தேவனால முன்குறிக்கப்பட்டவர். யூத மார்க்கத்தாராகிய தன்னுடைய உறவினர்களினால குற்றம் சாட்டப்பட்டு தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் முன்பு நிறுத்தப்படுகிறார். இந்த வேத பகுதியில் வசனம் 10 முதல் 21 வரைக்கும் பவுலுடைய தைரியத்தையும், தேவன் மேல் பவுலுக்கு இருக்கிற விசுவாசத்தையும், ஆண்டோர் மேல் அவருக்கு இருக்கிற வைராக்கியத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த பகுதியில் கடினமான சூழ்நிலையிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை தவற விடாமல் தெளிவாய் கிறிஸ்துவை குறித்ததான சாட்சியை பவுல் இங்கே அறிவிக்கிறார். தனக்கு தேவன் மேலிருந்த அந்த நம்பிக்கையை, அசைக்க முடியாத அந்த உறுதியை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பவுல் இந்த இடத்தில் அதிகமாய் வாஞ்சித்து கிறிஸ்துவின் மேல் இருக்கிற தன்னுடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துகிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் அடிமை பெண்ணாகிய ஒரு சிறு பெண் தன்னுடைய எஜமானாகிய நாகம்மானின் குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவள் தன் எஜமானிடத்தில் சொல்லுகிறார், நீர் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலியாவினிடத்தில் கடந்து சென்றால் என் தேவன் உமக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லி நாகம்மானுக்கு யெகோவா தேவனையும் எலியா தீர்க்கதரிசியும் அவள் அறிமுகப்படுத்துகிறாள். தேவனை குறித்த அந்த சிறு பெண்ணின் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக அமையட்டும். அவள் ஆண்டோர் மீது கொண்டிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை அடிமையாக கொண்டு போகப்பட்ட வீட்டில் நாகம்மானுக்கு அந்த நம்பிக்கையை அவள் வெளிப்படுத்துகிறாள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர்கள் மத்தியில கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நான் பிரசங்கிக்கிறது விருதா என்று சொல்லி பவுல் வைராக்கியமாய் பிரசங்கிக்கிறார். அநேக பாடுகள் வழியாய் சென்று பரமனை தரிசித்த பவுல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார். மார்ட்டின் லூத்தர் கிங் அமெரிக்காவில் கருப்பின மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த இன மக்களின் காவலாளனாக அன்றைய சட்டத்திட்டங்களை எதிர்த்து அவர் பாடுபட்டதுனால உலக சமாதானத்துக்கான நோபல் பரிசை தன்னுடைய 35வது வயதில் அவர் பெற்றுக்கொண்டார். அது மட்டுமில்லாமல் பகைவரையும் நேசித்து ஆன்மீக வாழ்க்கையில் 18 வருடங்கள் போராடி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையினாலே தன்னுடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிகளை அவர் பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் இந்த புதிய நாளில் நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராக ஜீவிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் மீதும் அவருடைய உயிர்த்தெழுதல் மீதும் நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்போது கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த, ஜெயமாய் நடத்த, குறைகளை நிறைவாக்கி நடத்த, சோதனைகள், பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் மத்தியில் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக தேவன் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய கைகளின் பிரயாசங்களை கிறிஸ்துவின் அன்பின் கரங்களில் அர்ப்பணிப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை தந்து நீர் என்னோடு இருந்து என்னை நடத்துன்னு சொல்லுவோம். தேவன் நம்மை வழி நடத்த போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து